ஆளுநர் மாளிகையிலிருந்து தாவிக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். சுமார் அரை மணி நேரமாக ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அர்லேக்கருடன் தாவிக தலைவர் விஜயின் சந்திப்பானது நிகழ்ந்திருந்தது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து தாவிக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி தாவிக தலைவர் விஜய் 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சற்று நேரத்திற்கு முன்பாக விஜய் வழங்கியிருந்தார். ஆட்சி அமைக்க 118 தேவை என்ற அடிப்படையில் விஜயிடம் 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதமானது இருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைக்குமா, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்த நிலையில் தற்போது ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். சுமார் அரை மணி நேரமாக ஆளுநர் மாளிகையில் தற்போது விஜய் ஆளுநர் இடையே சந்திப்பானது நிகழ்ந்திருந்த நிலையில் இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? அடுத்த கட்ட நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரை நேரில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். அவர் தனது கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு வந்து தற்போது ஆளுநரை சந்தித்திருக்கிறார். வழக்கமாக நடக்கக்கூடிய நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது. ஒரு ஆட்சி அதிகாரத்துல வரும்போது ஆட்சி அமைக்க உரிமை கோரும் பட்சத்துல நான் என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பேன், எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை கூறித்தான் அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருவார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கக்கூடிய அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு ஆதரவு இருக்கிறது என்ற கடிதத்தையும் தற்போது அவர் ஆளுநரிடம் ஒப்படைத்திருக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை நிரூபிப்பேன் என்றும் அவர் வந்து கூறியதாக தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. 3 மணிக்கு சரியாக தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்த நடிகர் விஜய் தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு நேரடியாக வந்தவுடனேயே ஆளுநர் மாளிகைக்குள்ளே சென்றவுடன் அவருக்கு வழக்கமான மரியாதையானது வழங்கப்பட்டது. அங்கிருந்து அவர் உள்ளே செல்லும் போது நேரடியாக ஆளுநரும் அங்கிருந்து அவருக்கு சால்வை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கக்கூடிய கடிதத்தையும் அதே போல காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் 5 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கடிதத்தையும் ஆளுநரிடம் வழங்கியிருக்கிறார். அடுத்த கட்டமாக எந்த தேதியில் அவர் வந்து பதவியேற்க போகிறார், எத்தனை அமைச்சர்கள் அவருடைய அமைச்சரவையில இடம்பெற போகிறார்கள் என்ற அடுத்த கட்ட நகர்வுக்கு தற்போது நகர்ந்திருக்கிறது. ஏற்கனவே நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படக்கூடிய நிலையில இனி பதவி ஏற்பதற்கு உரிமை கோரி இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய்க்கு தற்போது ஆளுநர் சார்பில் பதவியேற்க அழைப்பு விடுக்கப்படுவதாக சொல்லப்படும். அப்போது தாவேகா சார்பில் தேதி குறிப்பிடப்பட்டு நாளையே அவர்கள் பதவியேற்க விருப்பப்பட்டால் உடனடியாக அதற்கான விழாவை நடத்தலாம் என்பதுதான் ஆளுநருடைய ஒப்புதலாக இருக்கும். அதன் அடுத்த கட்டமாக குறிப்பிட்ட கால சூழல் அளவுக்கு உள்ளாக சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலை தாவேகாவுக்கு இருக்கிறது. அடுத்த கட்டமாக எந்தெந்த தொடர்ச்சியாக கட்சிகளிடம் தாவேகா தலைவர் கடிதம் எழுதியிருக்கிறார். தனக்கு ஆதரவு கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஆதரவு வந்து கோரியிருக்கிறார். அவருடைய ஆதரவு ஒருவேளை அவர்கள் கொடுக்கும் பட்சத்துல பெரும்பான்மை அரசாக தாவேகா வந்து கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் அடுத்த கட்டம் முதலாவதாக தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராவதற்கான பணிகளும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினர் வந்து அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடிய நிகழ்வு எப்போது நடக்கப் போகிறது என்பதுதான் அடுத்த கட்டமாக பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.